السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم. الذين ينقلون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உறவுகளை பேணுவது குறித்து நிறைய இடங்களில் அறிவுரை தந்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறவுகளை பேண வேண்டும் என்று நமக்கு நிறைய வழிகாட்டுதல்களை தந்து சென்றிருக்கிறார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே இறை வணக்கத்தை மாத்திரம் சொல்லித் தருகின்ற மார்க்கம் அல்ல. மனிதர்களின் வாழ்வியலில் தேவையான அனைத்திற்கும் அழகிய நல்லதொரு வழிகாட்டுதல்களை இஸ்லாம் தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் உறவுகளை அரவணைத்து பேணி வாழ்வதும் மார்க்கத்தில் மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. நாம் மறுமையில் தொழுகை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், நோன்பு குறித்து விசாரிப்பான், மார்க்க கடமைகள் குறித்து விசாரிப்பான் என்பதை நம்பி இருக்கின்றோம். ஆனால் மறுமையில் உறவுகளை பேணுவது குறித்தும் விசாரணை உண்டு. அல்லாஹ் அதையும் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்துதான் மனிதர்களாகிய நம் அனைவரையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து அல்லாஹ்வால் நாம் படைக்கப்பட்டு பல்கி பெருகி இருக்கிறோம். அதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லிவிட்டு வத்தக்குல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல்அர்ஹாம், நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்க, மறுமை நாளில் உறவுகள் குறித்து நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க, விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அப்ப எப்படி மார்க்க கடமைகள் குறித்து மறுமையில் விசாரணை உண்டோ, அதே போன்று உறவுகளை நாம் எவ்வாறு அரவணைத்தோம், உறவுகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்கிற கேள்வியும் மறுமையில் உண்டு. ஆனால் இன்றைய கால சூழ்நிலைகளில் உறவுகளை பேணாத நிலை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் உள்ளது. அதனால்தான் இஸ்லாம் கூறுகின்ற உறவுகளை பேணுதல் என்ற ஒரு தனி தலைப்பை எடுத்து ஒரு நீண்ட தொடர் உரையாகவே நாம மக்களிடத்தில் அது சார்ந்த செய்திகளை கொண்டு செல்ல இருக்கின்றோம். இப்போ மறுமையில் நமக்கு கேள்வி உண்டு. அல்லாஹ் பாருங்க, நஷ்டவாளிகள் குறித்து திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். என்னென்ன காரியங்களை செய்ய தவறியவர்கள் நஷ்டவாளியாக அவங்க இருப்பாங்க என்பது குறித்தும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது யக்தஊனமா அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் உறவை பேணி வாழ வேண்டும், அந்த உறவை இணைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றான். அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்கள் என்ன செய்வாங்க, மீறி உறவுகளை அவர்கள் துண்டித்து வாழ்வாங்க. அமரல்லாஹு பிஹி அயூசல, உறவுகளை அரவணைத்து இணைத்து வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, மீறி உறவுகளை துண்டித்து விடுவார்கள். இன்னும் பூமியிலும் அவங்க என்ன செய்வாங்க, குழப்பமும் செய்வார்கள். உலாய்க உமுல் காசிரோன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 27வது வசனத்துல குறிப்பிடுகின்றான். இப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வாகிய உன்னை மட்டும்தான் நாங்க வணங்குவோம், உன்னல்லாதவர் யாரையும் நாங்க வணங்க மாட்டோம் என்று உடன்படிக்கை எடுத்துட்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாங்க பாருங்க. அப்படி இணை வைக்கக்கூடிய மக்களிடத்தில் இருந்த பண்பை அல்லாஹ் அதுல சொல்லி காட்டான். அப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்கள் அல்லாஹ்வாகிய அவனைத்தான் வணங்குவோம் என்று எடுத்த உடன்படிக்கையும் முறக்கடிச்சிட்டாங்க. உறவுகளை அரவணைத்து சேர்த்து வாழணும்னு சொல்லப்பட்ட அல்லாஹ்வின் கட்டளையும் அவங்க கைவிட்டுட்டாங்க. பூமியில குழப்பம் செய்யாதீங்கன்ற அறிவுரையும் சொல்லி இருந்தோம், அதையும் அவர்கள் தவறிட்டாங்க.
அதனால் அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிப்போனார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப உறவுகளை அரவணைத்து சேர்த்து வாழாத அந்த பண்பு என்பது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அது ஒரு மூமின் அல்லாத, இறை நம்பிக்கை அல்லாத ஒரு காஃபிர்களின் பண்பு என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இது மாத்திரமா, திருக்குர்ஆன்ல அதே 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரால 83வது வசனத்தில் பாருங்க, பனு இஸ்ரவேல மக்கள், யூத மக்களிடத்தில் அல்லாஹ் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை சொல்லி காட்டுறான். அந்த மக்கள்கிட்ட எடுத்த உடன்படிக்கையில முதலாவது உடன்படிக்கை, லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கணும் என்பதை அந்த யூதர்கிட்ட நம்ம உடன்படிக்கையை எடுத்தோம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு நாம உடன்படிக்கை எடுத்திருந்தோம். வதில் குர்பா, உறவுகளை சேர்த்து அரவணைத்து உறவை பேணி வாழ வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு நாம உடன்படிக்கையாக எடுத்திருந்தோம். வல் யதாமா, அனாதைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். வல் மசாக்கீன், ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் உதவிகளையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதையும் நாம் அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது அழகியதை நல்லவற்றை நீங்கள் பேசணும் என்பதையும் அவர்களுக்கு நம்ம ஒரு உடன்படிக்கையாக எடுத்தோம். இதெல்லாம் உடன்படிக்கை எடுத்துட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், வாக்கிமு ஸலாத்த, தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள், வாத்து ஜக்காத்த, ஜக்காத்தை நீங்கள் வணங்குங்கள், சும்மத்த வல்லைத்தும் இல்லா கலீலா, பின்னர் உங்கள்கிட்ட இந்த செய்தியெல்லாம் ஒரு குறைவான மக்கள் என்ன செஞ்சீங்க, நீங்க பின்பற்றினீங்க, மீதி அதிகமான மக்கள் என்ன செஞ்சிட்டீங்க, வான்தும் முகலிலூன், புறக்கணிச்சிட்டீங்க, அலட்சியம் செய்து போயிட்டீங்க என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல குறிப்பிடுறான். அப்ப தொழுகைக்கு முன்னாடி ஜக்காத்தை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்வதற்கு முன்னாடி அல்லாஹ் எதை சொல்றான், அடிப்படை ஏகத்துவம், அல்லாஹ் தான் வணங்கணும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்கிற செய்திக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிற அறிவுரை என்ன, பெற்றோருக்கு நன்மை செய், உறவுகளை சேர்த்து வாழு, அனாதைகளை ஆதரித்து வாழு, ஏழைகளுக்கு நீ உதவி செய்ய, மக்கள்கிட்ட கடல் முரடா பேசாத, நல்லதை பேசு, அழகியதை பேசு என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல யூதர்களிடத்தில் எடுத்த உடன்படிக்கை சொல்லி தர்றான். இதை சொல்வதற்கு என்ன காரணம், ஏதோ ஒரு கதையா கேட்டுட்டு போயிருங்க, யூதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன, உடன்படிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிருங்க என்பதற்காகவா? இதில் சொல்லப்படுகிற அந்த அறிவுரையை நாமளும் பின்பற்ற வேண்டும், யூதர்களை மாறி இந்த மாதிரியான நன்மையான காரியத்தை புறக்கணிச்சு போயிடக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த வசனங்களை நமக்கு என்ன செய்யறான், நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். அப்ப இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்ப அடுத்து பாருங்க, திருமறை குர்ஆன்ல அதே 2வது அத்தியாயத்துல 177வது வசனத்திலையும் நீங்கள் பாருங்க, அல்லாஹ் வானவர்களை பற்றிய செய்தியை சொல்றான், வேதங்களை பற்றிய சொல்றான், நபிமார்களை பற்றிய ஒரு செய்திகளை சொல்லி காட்டுறான். நம்பிக்கை கொண்ட அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக இறை நம்பிக்கையாளர்கள் என்ன செய்யணுமா, அதை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். வாத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின் வ இப்னு சபீல், இப்படிலாம் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அனாதைகளுக்கு கொடுங்க, உறவினர்களுக்கு நீங்க கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, வழிப்போக்கராக நாடோடிகளாக வாழக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கொடுங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப இறை நம்பிக்கை கொண்டு அதன் மீது உள்ள நம்பிக்கையில் அன்பு கொண்டு இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நாம செய்ய வேண்டும். அடுத்து தான் அல்லாஹ் தொழுகை பற்றி சொல்றான், முறையான ஜக்காத்துகளை பற்றி சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான செய்தி என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை. இது மாத்திரமா, நபிமொழிகளுக்கு வாங்க, நபிமொழிகள்லையும் நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அபு சுஃபியான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரியா ஆரம்பத்தில் இருந்தவர். அவர் என்ன செய்யறாரு, பைசாந்திய பகுதிக்கு அவரு ஒரு குழுவினரோடு வியாபாரத்துக்கு போறார். அப்ப பைசாந்திய பகுதியை ஆட்சி செய்த ஹெர்குலிஸ் மன்னர் ஆளை அனுப்பி அபு சுஃபியான அழைச்சிடுவாங்க. ஏன், மக்காவில் உள்ள அந்த குறைசி சமூகத்திற்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான தலைவர் என்பது அந்த ஹெர்குலிஸ் மன்னருக்கு தெரியும். அப்ப அவரை அழைச்சிட்டு வந்துட்டு
ஹெர்குலிஸ் மன்னரு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, முகமது நபி அவர் என்னதான் அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்றாரு, என்னதான் சொல்றாரு, அதை எனக்கு சொல்லு என்று ஹெர்குலிஸ் மன்னர் அபு சுஃபியான்ட்ட கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் அவங்களுக்கு கட்டளையிட்டாங்க என்பதை அபு சுஃபியான் சொல்றார். சஹீஹுல் புகாரில் இடம்பெற்றிருக்கின்ற ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. யஅமுருனா பிஸ்ஸலாத்தி, எங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, தொழுகையை அவர் எங்களுக்கு ஏவுகிறார். வஸ்ஸதகா, தர்மங்கள் செய்யுங்க என்பதை அவர் எங்களுக்கு ஏவுகிறார். வல் அஃபாஃபி, நல்ல கற்பொழுக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் எங்களுக்கு ஏவுகிறார். வஸ்ஸிலத்தி, உறவுகளோடு அணவரைத்து உறவுகளை பேணி வாழுங்கள் என்று எங்களுக்கு முகமது நபி அவர்கள் போதிக்கிறார் என்பதை ஹிர்கல் மன்னருக்கு அபு சுஃபியான் கூறினார் என்பதை நம்ம புகாரில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வணங்குங்க, தொழுகுங்க என்பதோடு நிறுத்திக் கொள்ளல, உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப அதனால தானே ஒரு முக்கியமா முகமது நபியினுடைய பிரச்சாரம் தான் என்னதான் அறிவுரை சொல்றாருன்னு ஹெர்கல் மன்னர் கேட்ட நேரத்துல இந்த இதையும் செய்தியும் சேர்த்து அபு சுஃபியான் சொல்லி இருப்பாரு. இதை நாம பார்க்கணும். அடுத்து பாருங்க, ஹக்கீப் இப்னு ஹிசாம் அப்படின்னு ஒரு நபி தோழர், அவர் என்ன செய்யறாருன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னாடி நான் உறவுகளை அரவணைத்து நான் வாழ்ந்தேன், நிறைய நன்மையான காரியங்களையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் செய்திருக்கிறேன். என்னுடைய நிலை என்ன, அந்த நன்மையான காரியங்கள்லாம் செஞ்சேனே, உறவுகளை எல்லாம் நான் அரவணைத்து வாழ்ந்தேனே, அதனுடைய தற்போதைய நிலை என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காமல் செய்த காரணத்தினால அது அழிஞ்சு போயிடுச்சா, இல்ல அதனுடைய நன்மை கிடைக்குமா என்பது ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கேள்வியினுடைய சாராம்சம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அஸ்லம்த மா சலஃப மின் கைரின், நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னாடி செய்த நன்மைகள் உடனே நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி நபி தோழர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே, நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து கொள்கிறேன், 2 விஷயங்களை எனக்கு நீ ஒரு ஒப்பந்தமா தரணும். என்ன 2 விஷயம்? அப்ப அந்த நபி தோழர் சொல்றாரு, இஸ்லாத்திற்கு முன்னாடி நான் நிறைய உறவுகளை அரவணைத்தது, தர்மங்கள் செய்தது, இந்த மாதிரி நிறைய நன்மைகளை நான் செய்திருக்கிறேன். அந்த நன்மை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் அல்லவா, அது நீ நன்மை இப்போது எனக்கு தொடரணும். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னாடி தவறுகளும் செஞ்சிருக்கிறேன், அந்த தவறுகள் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு அழிக்கப்படணும். இந்த உத்தரவாதத்தை தாங்க நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறேன் அப்படின்னு வர்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொல்கிறாங்க, நீ முந்தி செய்த பாவம் உனக்கு அழிக்கப்பட்டாச்சு, நீ ஒரு தூய்மையானவனாக நீ இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைகிறாய். அதே நேரம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னாடி நீ உறவுகளை அரவணைத்தது, தர்மங்கள் செய்தது, இந்த மாதிரியான நன்மைகளை நீ செய்தாய் அல்லவா, அந்த நன்மைகள் உடனே நீ இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்திருக்கிறாய், இஸ்லாத்தை நீ ஏற்றிருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த உறவுகளை பேணுவது இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். வஹீனுடைய ஆரம்பம் பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு பூமிக்கும் 600 ரெக்கையோட நின்றாங்களா இல்லையா? அப்ப அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கதீஜா ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தா எனக்கு ஏதோ நேர்ந்துருச்சுன்னு பயந்துகிட்டே வர்றாங்க. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரை என்ன, இறைவன் உங்களை கைவிட மாட்டான், எதுவும் உங்களுக்கு நடந்துராது, பயப்படாதீங்க. ஏன், நீங்க உறவுகளை நீங்க சேர்ந்து வாழ்றீங்க, அனாதைகளுக்கு நீங்க உதவி செய்றீங்க, சிரமம் கஷ்டம்னு வரக்கூடியவர்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க, இந்த மாதிரி நல்ல பண்புள்ளவரை அல்லாஹ் விட்டுருவானா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று அன்னைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? அப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பாகவே அவரிடத்தில் இருந்த நல்ல பண்பு,
உறவுகளை சேர்த்து அரவணைத்து அவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு செய்திகள் உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்னெல்லாம் உறவை நம்ம பேண வேண்டியது இருக்கு? தாய் தந்தையை பேண வேண்டியது இருக்கு. தாய் தந்தையை ஆண்மகன் பேண வேண்டிய முறை என்ன, பெண் பிள்ளைகள் பேண வேண்டிய முறை என்ன என்பதெல்லாம் பார்க்கணும். ஒரு சிலருக்கு அல்ல ஆண் பிள்ளையா தந்திருப்பான், பெண் பிள்ளைகள் இருப்பாது. அவர்களும் வயதான நிலையில் தாயந்தைகளை எப்படி பேணணும் அப்படிங்கிற ஒரு நிலை மார்க்கத்தில் இருக்குது. அல்லாஹ் சிலருக்கு என்ன செஞ்சிருப்பான், ஆண் பிள்ளைகள் இல்லாம பெண் பிள்ளைகளை தந்திருப்பான். அப்படியான ஒரு சூழலில் பெண் பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மார்க்கத்தில் ஆலோசனை இருக்கு, அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் சிலருக்கு ஆண்களையும் தந்திருப்பான், பெண்களையும் தந்திருப்பான். இரண்டு தரப்பாரும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவர்களோடு உள்ள உறவை எப்படி பயணணும், இதெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. அப்ப பெற்றோர் உறவு அதை எப்படி பேணணும் என்பதை நம்ம பார்க்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் பேண வேண்டிய உறவு இருக்கு. ஆண் பிள்ளைகளுடன் எப்படி உறவு, பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கம் சார்ந்த அந்த உறவை எப்படி பேணி வாழ்றது, மார்க்கம் தலையிடுது. அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை, பொறுப்புணர்வு இருக்கு. அதே போன்று பாருங்க, பேர பிள்ளை இருப்பாங்க, வீட்டுல முத்தாப்பா இருப்பாங்க, உம்மா இருப்பாங்க, வயதானவர்களாக இருப்பாங்க. அவருடைய பெற்றோர்களுக்கு மாத்திரமில்ல, பேர பிள்ளைகள் அவர்களோடு உள்ள உறவு மார்க்கத்தில் சொல்லப்பட்டுதான் இருக்கு. சிலர் பாருங்க, ஆண் பிள்ளைகள் வாரிசா இருந்தா பாசம் இருக்கும், சிலருக்கு பெண் பிள்ளை வாரிசா இருந்தா பாசம் இருக்கும். இப்படிலாம் பாகுபாடு. அப்ப வயதானவர்கள் பேர பிள்ளைகள்கிட்ட பேண வேண்டிய உறவு என்ன, பேர பிள்ளைகள் உம்மா தாத்தா பாட்டிகிட்ட பேண வேண்டிய உறவு என்ன, மார்க்கம் தலையிடுது, சொல்லி தருது. அதை நம்ம பார்க்கணும். கணவன் மனைவியோடு உள்ள உறவை எப்படி பேணுறது, மனைவி கணவனோடு உள்ள உறவை எப்படி பேணுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற செய்திகள். ஏதோ திருமறை குர்ஆன் தொழுங்க நோன்பு வைங்க என்ற அறிவுரையோடு நிறுத்திக் கொள்ளல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ இறை வழிபாட்டை மாத்திரம் சொல்லி தந்ததோடு நிறுத்திக் கொள்ளல. எல்லா விஷயத்திலும் தலையிட்டு அழகிய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. நாம முஸ்லிமா இருப்போம், சில நேரங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர் இருப்பாங்க. அவர்களோடு உள்ள உறவை எப்படி பேணுறது, மார்க்கம் சொல்லி இருக்கிறது. சில இடங்களை பெற்றோர் ஏற்றிருப்பாங்க, பிள்ளைகள் ஏற்காம இருக்கும். அவர்களோடு உள்ளவர் என்ன, குர்ஆன் வழிகாட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம பேணி பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல மனைவி இழந்திருப்பாங்க, பிள்ளைகளை இழந்து இருப்பாங்க, இது அல்லாத ஏனைய உறவுகள் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியாக வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், வேற ஒரு உறவா இருக்கலாம். அப்ப அவர்களோடு உள்ள உறவை எப்படி நம்ம பேணுறது, இதெல்லாம் குர்ஆன் வழிகாட்டுகிறது. வதில் குர்பான் அல்லாஹ் சொல்றானே, இது எல்லா உறவையும் அதை என்ன செஞ்சுக்கிறோம், சேர்த்து கொள்ளும். அப்ப அந்த மாதிரியாக இருக்கிற நேரத்தில் நாம் அதெல்லாம் நம்ம பேண வேண்டியது இருக்கு. எல்லாம் மறுமையில அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம். அவங்க கண்ணு முன்னாடி அண்ணன் கஷ்டப்பட்டார, தம்பி கஷ்டப்பட்டார, நீ உதவுற நிலையில சூழ்நிலையில இருந்தியே, அவருக்கு இருக்க இடம் கொடுத்தியா, உணவு கொடுத்தியா, உடை கொடுத்தியா, மருத்துவ தேவையில இருந்தாரே அதை நீ உன்னால் இயன்ற அளவுக்கு நீ நிறைவேற்றினா என்ற கேள்வி மறுமையில உண்டு. அல்லாஹ் அதுல சொல்றானே, ஒத்தக்குள்ளாக அல்லது தசாலுன பிஹி வலர்காம், எது குறித்து நீங்கள் அல்லாஹ் மறுமையில விசாரிக்கப்பட இருக்கிறானோ அந்த உறவுகள் குறித்தும் நீங்கள் அல்லாஹ் அஞ்சிக்கங்கன்னு சொல்றானே. அப்ப இந்த கேள்வி எல்லாம் மறுமையில் நம்ம உண்டு. அப்ப இதை நம்முடைய சமுதாய மக்களுக்கு இன்றைய கால சூழ்நிலையில் நாம் இன்றைய நவீன உலகில் உறவு என்ன என்கிற மாதிரி உறவை புறக்கணித்து போகின்ற சூழல் உருவாகிறது. அப்ப அது சார்ந்த ஒரு அறிவுரை நமக்கு வழிகாட்டப்பட வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு இருக்கிற காரணத்தினால உறவு என்கிற ஒரு தலைப்பையே நம்ம ஒரு தொடர் உரையாக நாம் எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பாக பெற்றோர் இடத்தில் பேண வேண்டிய உறவு என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். ஆண் பிள்ளையா இருந்தா எப்படி பேணணும், பெண் பிள்ளைகளாக இருந்தா எப்படி பேணணுங்கிறத மார்க்கம் சார்ந்த விஷயங்களை நாம பார்ப்போம். அப்படியே ஒவ்வொரு உறவாக என்னெல்லாம் நம்ம பேண வேண்டிய என்பதை பார்க்கிறோம். குடும்ப உறவை தாண்டி சமூக உறவையும் பேண வேண்டியது இருக்கு, அதுவும் நமக்கு கடமை. அந்த சமூகத்தில் பேண வேண்டிய உறவுமுறைகள் குறித்தும் நாம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் மார்க்க ரீதியாக நாம் அறிந்து கொண்ட செய்திகளை இயன்ற அளவிற்கு பேணி அவனுடைய நன்மைகளை அடைந்து நாளை மறுமை நாளில் சொர்க்கம் இருக்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் தந்தரல வேண்டுமாய் துவா செய்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.